அன்புக்குரிய ராவணர் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். புதுச்சேரி காவல்துறையில் நடக்கும் சட்டவிரோதமான செயல்களை பற்றி இன்று ஒன்றை பார்ப்போமா? 193 BNS 2023 என்ற சட்டப்பிரிவை ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் ஏற்றி பொதுமக்களுக்கு மிகவும் உபயோகமான ஒரு சட்டத்தை ஏற்றியுள்ளது. அதற்கு உள்துறை செயலர் 76 GAMS 76 என்ற ஒரு அரசாணையை பிறப்பித்துள்ளனர். இதில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால், இந்த அரசாணைப்படி இந்த 193 BNS 2023 சட்டப்பிரிவின்படி ஒரு புகார் பொதுமக்களால் கொடுக்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கை தயார் செய்து 90 நாட்களில் குற்றப்பத்திரிகை தயார் செய்த பிறகு உடனடியாக புகார் கொடுத்தவர் அல்லது அந்த புகாரில் பாதிக்கப்பட்ட விக்டிம் யாருக்காவது 2 பேரில் ஒருவருக்கு குற்றப்பத்திரிகையினுடைய நகல் முழுவதையும் கொடுக்க வேண்டும். மேலும் இந்த வழக்கில் யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விபரத்தை தெரிவிக்க வேண்டும். சிலரை கைது செய்யாமல் குற்றப்பத்திரிகையில் சேர்த்திருப்பார்கள், அவற்றையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இவைகளில் வெளிப்பட்ட அனைத்து தகவல்களையும் ஊடகம் மூலம், இணையதளம் மூலம், செல்பூசி மூலம், வாட்ஸ்அப் மூலம் தெரிவிப்பது கட்டாய கடமையாகும். இதில் வெட்கக்கேடு என்றால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்த சட்டப்பிரிவை அமல்படுத்துவதே கிடையாது. குறிப்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் மேற்கில் பணிபுரியும் சுப்பிரமணி என்ற ஸ்பீயினுடைய செயல்பாடு மிகவும் மோசமாக இருக்கிறது. பலமுறை அவரிடம் ராவணர் குரல் இயக்கத்தின் சார்பாக இதுபோன்று பொதுமக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலையத்தில் உள்ள காவல் நிலைய பொறுப்பாளர்கள் ஏமாற்றி வருகிறார்கள் என்று நான் தெரிவித்தும் இந்த நடைமுறை பின்பற்றவே இல்லை. இது மிக மிக மோசமான ஒரு செயலாகும். இந்த புதுச்சேரி காவல்துறையினுடைய அதிகாரிகள் அனைவருமே ஒன்றிய அரசின் சட்டத்தை அவமதிக்கின்றார்கள். இதனால் பொதுமக்களுக்கு மிக பெரிய தீங்கு ஏற்படுகிறது. எனவே காவல்துறை செய்யும் குற்றச்செயல் சம்பந்தமாக நமது புதுவை மாநிலத்தின் நிர்வாகியாகிய துணைநிலை ஆளுநர் அவர்களும் தலைமைச் செயலரும் காவல்துறை இயக்குனரும் இதில் கவனம் கொண்டு பொதுமக்களின் நன்மையை கருதி உடனடியாக 193 BNS 2023 என்ற சட்டத்தையும் அரசாணை 76 என்ற அரசாணையையும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதை ராவணர் குரல் இயக்கத்தின் சார்பாக பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் இந்த சட்டத்தை பொதுமக்களின் நலன் கருதி அமல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். இல்லை என்றால் நமது அடுத்த கட்ட போராட்டத்தை சட்டப்படி நேர்மையாக பொதுமக்களுக்கு எந்தவிதமான இடைஞ்சலும் இல்லாமல் அறவழியில் போராட்டத்தை தொடருவோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் குரு ராஜாராமன்.